நம்ம ஈஸ்வரன் யார் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பதஞ்சலி சொல்லக்கூடிய அந்த கான்செப்டான ஈஸ்வரன், கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய குவாலிட்டிஸை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ பீஜம். ஈஸ்வரன் என்பவர் எல்லாம் அறிந்த ஞானி, முற்றும் தெரிந்த ஞானி, சர்வஜானி என்று சொல்றாரு. அதாவது பரந்து விரிந்த அறிவு, பரந்து விரிந்த மட்டும் இல்லாமல் ஆழமான அறிவு, எதெல்லாம் தெரிய வேண்டுமோ எல்லாமே தெரிந்த ஒரு நிலை. அதனால்தான் அவரை ஞானத்தின் விதை, பீஜம் அப்படின்னு சொல்றாரு. இதே தான் வள்ளுவர் வாலறிவன் அப்படின்னே சொல்லுவார் 2வது குறள்ல. வாலறிவன் அப்படின்னாலே எல்லாம் அறிந்தவன், அவன் அறியாத பொருள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஈஸ்வரனுடைய ஒரு குணாதிசயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆசனம் சர்வாங்காசனம். இது படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனம், அதாவது தலைகீழாக நிற்கக்கூடிய ஒரு ஆசனம். இந்த ஆசனத்தை ஆங்கிலத்தில் ஷோல்டர் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தலை கீழே இருக்கும், உடம்பும் கால்களும் ஒரே நேர்கோட்டில் தலைகீழாக இருக்கும். இந்த ஆசனத்தை கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம சர்வாங்காசனத்தில் எப்படி கிளாசிக்கலாக அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுத்துக்குங்க. மூச்சை வெளியே விடும்போது கால் 2ஐயும் தூக்கி தலைக்கு மேலே மெதுவாக எடுத்துகிட்டு போங்க. இடுப்பும் மேலே தூக்கி இருக்கட்டும். கைகளை பின்பக்கமாக சப்போர்ட்டுக்கு வச்சுருங்க. இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கால்களை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. இப்போ உடம்பு கால் 2மே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கால்களை மெதுவாக தலைக்கு பின்பக்கமாக கொண்டு வாங்க. இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக கால்களை பின்பக்கமாக கொண்டு வாங்க. கைகளை கீழே கொண்டு வந்துடணும், மெதுவாக வரணும். இப்போ நம்ம சர்வாங்காசனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை ஒரு நல்ல பயிற்சி இல்லாமலோ ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இதை ட்ரை பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியருடைய துணையோடு தான் இந்த ஆசனத்தை பண்ணணும். ஏன்னா ஒருவருடைய சக்தி, அதாவது அவருடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத தெரிஞ்சு தான் இந்த ஆசனத்தை பண்ணணும். உடல் ரீதியாகவும் மூச்சு ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர் ஸ்டேபிளாக இருந்தால் தான் இந்த ஆசனத்தை ட்ரை பண்ணணும். இது பண்ணதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, இப்போ நார்மலாக நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நின்றுட்டு இருக்கும்பொழுது என்ன ஆகும், அந்த புவியீர்ப்பு விசை எப்பொழுதுமே நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ் உறுப்புகளையும் கீழ் நோக்கியே இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த ப்ரெஷர் எப்போவுமே கீழ் நோக்கியே இருக்கும். இதனால் அந்த உடலுக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகளுடைய ப்ரெஷர் மாறிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம தலைகீழாக இருக்கும் பொழுது அது சீராகும். அதுபோல் வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிக் ஆக்ஷன், அது இம்பேலன்ஸ், அதோடைய சமநிலை இல்லாமல் இருந்தால் உடலுக்கு நோய் வரும். அந்த மெட்டபாலிக் இம்பேலன்ஸை இந்த ஆசனம் சரி செய்யும். இந்த ஆசனம் பண்ணும் பொழுது இரத்த ஓட்டம் மிகுந்த சீராக இயங்கும். அது மட்டும் இல்லாமல் சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய புலன்களுடைய உறுப்புகளான கண்கள், காது, மூக்கு, வாய், இந்த எல்லாவற்றுக்குமே ஒரு நல்ல ஷார்ப்னஸ், அதாவது ஒரு நல்ல ஒரு வேலை ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுனால இரத்த ஓட்டம் சீராகும். கால்கள் மேலே இருக்கிறதுனால இந்த வெரிகோஸ் வெயின் மாதிரி இருக்கிற சில பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் இது பண்ணும் பொழுது நம்மளது கவனம் சிதறாமல் இருக்கும். அதனால் ஃபோக்கஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும். நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுனால கழுத்து பகுதி நல்லா ஸ்ட்ராங்காகும். முதுகு பகுதி, அடிமுதுகு, மேல் முதுகு, 2 முதுகுக்குமே ஒரு நல்ல முறையில் ஒரு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். மூச்சு சீராகும். அது மட்டும் இல்லாமல் இதில் யோகிக் அனாட்டமிக் வகையில் பார்த்தோம்னா, அக்னி அப்படிங்கிற நம்ம ஒரு நெருப்பு அடி வயிற்றில் இருக்குது. அந்த வயிற்றுக்கு கீழே இருக்க பகுதியில் தான் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேண்டாத பொருட்கள் இருக்குது. தலைகீழாக இருக்கிறதுனால அந்த அக்னி, அதாவது அந்த நெருப்பானது அந்த இம்ப்யூரிட்டிஸ், அதாவது அழுக்கு மேலே பட்டு அதை நன்றான முறையில் நீக்கும். அது இந்த ஆசனத்துடைய ஒரு பயன். அது மட்டும் இல்லாமல் தலைகீழாக அந்த ஆசனம் பண்ணுறதுனால நம்ம அந்த கிராவிடேஷனல் ப்ரெஷர்லேருந்து மாறுபட்டு இருக்கிறோம். அதனால் உடம்புல உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கான ப்ரெஷர் கம்மியாகும். அதனுடைய ஒர்க் எல்லாமே நல்ல முறையில் சீராகும்.
இப்போ நம்ம சர்வாங்காசனா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். எல்லாராலையும் அது பண்ண முடியாது. அதை பண்ண முடியாதவங்க விபரீத கரணி அப்படிங்கிற இன்னொரு முறையில் இந்த ஆசனத்தை பண்ணலாம். அதாவது கால்களும் உடம்பும் ஒரே நேர்கோட்டில் சில பேரால் பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு அவங்களால ஸ்ட்ராங்காக பேலன்ஸ் பண்ண முடியாது. அவங்க இந்த விபரீத கரணியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுத்துக்குங்க. மூச்சை வெளியே விடும்போது 2 கால்களையும் தலைக்கு மேலே கொண்டு போங்க. கைகளால் பின்புறத்தில் சப்போர்ட் பண்ணிக்கங்க. இப்போ இன்ஹேல் பண்ணும்போது காலை லேசாக கொண்டு வாங்க மேலே, அவ்வளோதான். இது கால்களை நேராக வைக்க முடியாதவங்க, உடல் பருமனாக இருக்கவங்க, அவங்க இந்த பொசிஷனில் சர்வாங்காசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி விபரீத கரணி ட்ரை பண்ணலாம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கால்களை மெதுவாக கீழே கொண்டு வாங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே பாடியை கீழே கொண்டு வந்துடணும். கால்களை மெதுவாக தரைக்கு மேலே கொண்டு வாங்க. இப்போ நம்ம விபரீத கரணி பார்த்தோம் எப்படி பண்ணுறதுங்கிறத. அதாவது உடம்பும் கால்களும் ஒரு ஆங்கிளில் இருக்கும், நேராக இருக்காது. ஏன்னா சில பேரால் கரெக்டாக அதை பேலன்ஸ் பண்ணி ஒரு நேர்கோட்டில் வைக்க முடியாது. உடம்பு பருமனாக இருக்கலாம், இல்லைன்னா முதுகு பகுதி, மேல் முதுகு பகுதியில் ஏதாவது வலி இருக்கலாம், கழுத்தில் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம். அவங்க இந்த முறையில் பண்ணலாம். இதுவுமே இன்வெர்டட் பாஸ்டர்னால அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். இரத்த ஓட்டம் நல்ல முறையில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புலன் உறுப்புகள் எல்லாமே மிகுந்த முறையில் நல்ல முறையில் ஷார்ப் ஆகும். அதே போல் இம்ப்யூரிட்டிஸ், அடிவயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே, டாக்ஸின்ஸ் எல்லாமே இதனால் நீக்கப்படும். மனதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். சில பேருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. இந்த பாஸ்டர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்.